அதுவா பவியரமன் துணியாரே மன்றாடும் எங்களுக்காக மன்றாடும் பவியரமன் துணியாரே எங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பரிசுத்த திருத்துவத்துக்கு இப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தெய்வத்தாய், எங்கள் துன்ப வேளையில் நாங்கள் நடைக்களத்தை தேடி மடம் வருகிறோம். மகிமை நிறைந்த வெள்ளம் மாசில்லாத வெள்ளமான கன்னிகையே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். வேண்டுதல் ஜெபம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுதல் இருக்கிற புனித அந்தோனியாரே, இயேசு பாதகனை கையில் இந்த பெயர் பெற்ற பரிசுத்த தலம் விளங்கும் நீடியே, இன்னும் ஒருவோரின் சஞ்சீவியை பாவிகளின் தஞ்சமே, ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. சாசுகளை கட்டி ஓடுவதே அடைகிறவர்களை அல்லவருக்கு ஆதரவையும் நீர் இறங்காவிட்டால் உங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரையாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் இணையாவிட்டால் எங்களுக்கு யார் அணைப்பார்? நீர் உதவாவிட்டால் தஞ்சமென்று ஓடி வந்த அடியவர்கள் பேரில் தயவாயிரும். கருணையின் கடலை தவிப்போரின் ஆதரவை துணையில்லாருக்கு தஞ்சமே, அது திருத்தலம் தேடி வந்தோம். எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தார். எங்கள் அன்பான தந்தையை எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த அருட்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் உமது திருவிழத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கவும் மனோமிதியத்தோர் நிம்மதியடையவும் வேண்டும் என்று தீய சோதனைகளில் இருந்தும் பேயின் சோதனைகளில் இருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்றும் உமது ஆதரவு இருக்க வேண்டும் என்று யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து நிற்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று தனிப்பட்டவர்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, உளவில்லாத அன்புக்குரியவர் முதல் அருளின் துணையால் கோடி அற்புதப்பட்ட புனித அந்தோனியாரை அண்ணுவந்த மக்களால் எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மாநிலம் போற்றிடும் தூயவரே, கோடிய புதர் என
நாடி வரும் எம் குறை தீர்த்தே. உந்தன் பாதம் நாடி வந்தோம். இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. மலை போல் வருந்துய வாழ்வினிலே, மலை போல் வருந்துய வாழ்வினிலே, மிலை குலையாதிருக்க அருளே. மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோம். இயேசுவே நல்ல ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே எங்கள் உடன் இருப்பவரே, உம்மை வணங்குகிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. வானக தந்தையே, இந்த நாள் முழுவதும் எம்மோடு இருந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வழிநடத்தி வந்ததற்காக ஆராதிக்கிறோம். தூய ஆவியானவரே, தெய்வீக பிரசன்னத்திலே இறைவனுடைய ஆவியின் ஆற்றலாலே வழிநடத்தியதற்காக ஆராதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. 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 எழுந்து நில்லுங்கள். ஆண்டவரை சிவத்து நோக்கி, என் நெஞ்ச வீட்டிலே கோவில் கொண்டு வாழ்ந்துகிற எனது நல்ல மீட்பரே இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி என்று அவரை ஆராதித்து துதித்து பாடுவோம். என் நெஞ்ச வீட்டினில் கோவில் கொண்டு வாழ்ந்திடும் எனது நல்ல மீட்பர் இயேசுவே, கோடி கோடி ராகங்கள் கொஞ்சம் தமிழில் பாடியே காலம் எல்லாம் புகழ்ந்து ஏற்றுவே. எல்லாரும் என் நெஞ்ச வீட்டினில் கோவில் கொண்டு வாழ்ந்திடும் எனது நல்ல மீட்பர் இயேசுவே, கோடி கோடி ராகங்கள் கொஞ்சம் தமிழில் பாடியே காலம் எல்லாம் புகழ்ந்து ஏற்றுவே. இதய தெய்வமே உம்மை போற்றுவே, இனிய நேசரே உம்மை வாழ்த்துவே.
இதய தெய்வமே உம்மை போற்றுவேன், இனிய நேசரே உம்மை வாழ்த்துவேன். என் நெஞ்ச வீட்டினில் கோவில் கொண்டு வாழ்ந்திடும் எனது நல்ல மீட்பரேசுவே. கோடி கோடி ராகங்கள் கொஞ்சம் தமிழில் பாடி காலமெல்லாம் புகழ்ந்து ஏத்துவே. என்னிடம் இருப்பதெல்லாம் என் இயேசு நீர் தந்தது. என்னிடம் இருப்பதெல்லாம் என் இயேசு நீர் தந்தது. என் உயிர் இருப்பதும் என் மீட்பர் நீர் தந்தது. என் உயிர் இருப்பதும் என் மீட்பர் நீர் தந்தது. என்ன சொல்லி நான் உம்மை பாடுவே, என்ன சொல்லி நான் உம்மை பாடுவே. என் நெஞ்சத்தை கோவிலாக்குவே, என் நெஞ்சத்தை கோவிலாக்குவே. இதய தெய்வமே உம்மை போற்றுவே, இனிய நேசரே உம்மை வாழ்த்துவே. இதய தெய்வமே உம்மை போற்றுவே, இதய நேசரே உம்மை வாழ்த்துவே. நெஞ்ச வீட்டினில் கோவில் கொண்டு வாழ்ந்திடும் எனது நல்ல மீட்பரேசுவே. கோடி கோடி ராகங்கள் கொஞ்சம் தமிழில் பாடி காலமெல்லாம் புகழ்ந்து பாடுவே. எத்தனை அதிசயங்கள் என் வாழ்வில் காண்கின்றேன், எத்தனை அதிசயங்கள் என் வாழ்வில் காண்கின்றேன். என்றுமேவும் அன்பினை எண்ணிய மகிழ்கின்றேன், என்றுமேவும் அன்பை எண்ணிய மகிழ்கின்றேன். என் சொந்தமே என் உயிரே, என் சொந்தமே என் உயிரே, உம் நினைவே என் மகிழ்வே, உம் நினைவே என் மகிழ்வே. உம்மை போற்றுவே, இனிய நேசரே உம்மை வாழ்த்துவே. இதய தெய்வமே உம்மை போற்றுவே, இனிய நேசரே உம்மை வாழ்த்துவே. என் நெஞ்ச வீட்டினில் கோவில் கொண்டு வாழ்ந்திடும் எனது நல்ல மீட்பரேசுவே. கோடி கோடி ராகங்கள் கொஞ்சம் தமிழில் பாடி காலமெல்லாம் புகழ்ந்து ஏத்துவே. என் நெஞ்ச வீட்டினில் கோவில் கொண்டு வாழ்ந்திடும் எனது நல்ல மீட்பரேசுவே. கோடி கோடி ராகங்கள் கொஞ்சம் தமிழில் பாடி காலமெல்லாம் புகழ்ந்து ஏத்துவே. காலமெல்லாம் காலமெல்லாம் புகழ்ந்து பாடுவே, காலமெல்லாம் புகழ்ந்து ஏத்துவே. Praise the Lord. Hallelujah. அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு இறை பணியாளரோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்பிப்பது இன்றைய நற்செய்தி வாசகம். சில சமயத்தில் நம்முடைய வீட்டுகளில் குழந்தைகள் அதிகமாக கேள்வி கேட்பாங்க, பெரியவர்கள் அதிகம் அவர்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. நேற்று ஒரு இல்லத்தை சந்தித்தேன். அங்கே ஒரு 2 சிறுமிகள் குட்டி குழந்தைங்க இருந்தாங்க. அதில் ஒன்று எல்கேஜி, இன்னொன்று 2nd ஸ்டாண்டர்ட்.
இந்த 2வது படிக்கிற குழந்தைகிட்ட நம்ம கேட்டோம், இந்த வாரம் நீ ஏன் கோயிலுக்கு வரல? அப்போ அது உடனடியாக ஒரு பதில் சொல்லிச்சு. என்ன சொல்லியிருக்கோம்? ஆன்லைன் கிளாஸ் இல்லை, சண்டே ஆன்லைன் இருக்காது இல்லையா? சரி, நீங்க சொல்றது எனக்கு காதுல விழுகல, இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். அந்த குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா, எங்க அப்பா சனிக்கிழமை லேட்டா வீட்டுக்கு வருவார், ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நேரம் தூங்குவார். ஒரு செய்தி கிடைச்சிருச்சுங்களா? 2வது, எங்க அம்மா அப்பாவை எழுப்புவாங்க, அவர் திரும்பி புரண்டு படுத்துக்குவார். 2வது, அம்மா அப்பா எழுப்பில்லை. 3வது, நானும் எங்க அம்மாவும் தான் வருவோம் கோயிலுக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப என்னங்க அர்த்தம் இதுல இருந்து? உங்க அப்பா அந்த குழந்தைக்கு தகுந்த அப்பாவா? தெரியல இல்லைங்களா? இன்னைக்கு என்ன கேள்வின்னா, அந்த குழந்தைக்கு நிறைய அப்படி கேள்விகளை கேட்க கேட்க அவர்களுடைய ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நிறைய கேட்பாங்க. நானும் நீங்களும் தான் செய்யணும். யார்கிட்டலாம் கேட்கலாம் அப்படின்னா, என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது முக்கியங்க. சில சமயத்துல இறைவாக்கினர்கள், இறை பணியாளர்கள், நற்செய்தியாளர்கள் நமக்கு புரியும்னா பங்குசாமியார், அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு சண்டை போடுறது கூட ரொம்ப பிடிக்கும். எதையாவது ஒரு வகையில் போய் எதையாவது சொல்லி அவர்கிட்ட போய் 2 கேள்வி கேட்டு வந்துடுவோம். அது எப்படி இப்படி, அது எப்படி இப்படி அப்படின்னு கேட்கணும். ஆனால் இன்னைக்கு இயேசுநாதர் அழகா சொல்லியிருக்கிறது, எதை போய் கேட்கிறது? இயேசு ஒரு நற்செய்தியாளர், ஒரு இறை பணியாளர், இறைவனுடைய மகனாக இருப்பதால் அவரிடம் எதை கேட்க அவர் தூண்டினார் அப்படின்னு பார்த்தா, நிறைய விஷயங்களை அவர் சீடர்கள் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாரும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளவில்லை. சீடர்கள் மட்டும் ஒரு கொடுத்து வைத்த ஒரு நிலையில் இருக்கிறார். எப்படி? திரும்பவும் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். 2ஆம் முறை, 3ஆம் முறை, 4ஆம் முறை, 5ஆம் முறை அவரோடு இருந்து தங்குகிறார். இன்னைக்கு இயேசுவிட்ட போய் கேட்கிறாங்க, இயேசுவே, நீங்க போதித்தீர்கள் அல்லவா விதையை பற்றி உவமை, அதனுடைய விளக்கம் என்ன? நற்செய்தியை குறித்த விளக்கத்தை கேட்பதற்கு தான் இயேசுவிடம் அவர்கள் கேள்வியை கேட்டார்கள். ஓய்வை சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் நீங்கள் அதான் செய்யணும். ஃபாதர்ட்ட போய் என்னத்தை பேசுறது அப்படின்னா, நற்செய்தியை பத்தி பேசணும், இறைவார்த்தையை பத்தி பேசணும், காஸ்பலை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். இதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கணும். சாமி, நீ என்ன பண்ற எனக்கு தெரியும், நீ எங்க போற, அவர் என்ன செய்யறாரு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் நம்முடைய வேலைகள் அல்ல. நற்செய்தியாளராகவே நாம் எல்லாரும் பார்க்க வேண்டும். யார் நமக்கு இறைவார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவரிடம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இயேசு இன்னைக்கு தன்னுடைய சீடர்களுக்கு அதை பதிய வைக்கிறார். சீடர்கள் வந்து இயேசுவை கேட்கிறாங்க, இயேசுவை கற்றுக் கொடுங்க, என்ன சொன்னீங்க எங்களுக்கு புரியல. அந்த ஒரு தாழ்ச்சி உள்ளம், அந்த ஒரு தாராள உள்ளம், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவர்களுக்கு இருந்ததால் இயேசுவிடம் திரும்பவும் 2ஆம் முறை சென்று கேட்கிறார்கள். இயேசுவும் அவர்களுக்கு உரிய விளக்கத்தை சொல்லுகிறார். ஓய்வை சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில சமயத்துல வீட்டுல நீங்க நற்செய்தி எடுத்து வாசிக்கலாம், இறைவார்த்தை எடுத்து வாசிக்கலாம், புரியாது. சில சமயத்துல அது புரியாது, தெரியாது. என்ன செய்யறது? நேரடியாக வாருங்கள், ஆலயத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க, அதே இறைவார்த்தை எடுத்து இங்கு வாசியுங்கள். ஆண்டவர் இங்கு உரைந்து கொண்டிருக்கிறார், நற்கருணை உடைமையிலே நம்மோடு பேசுகிறார், நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவரிடம் மனமிட்டு பேசுங்க. எனக்கு இந்த வார்த்தை புரியல, இயேசுவே நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க எனக்கு புரியல, அல்லது என்னால வாழ முடியல, நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, நீங்க சொல்லுவதும் செய்வதும் ஒன்றாக இருந்தது, நான் கேட்பதும் இயற்பதும் வேற வேறையாக இருக்குது, இயேசுவே எனக்கு புரியல, சொல்லிக் கொடுங்க என்று ஆண்டவர் இயேசுவிடம் நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் அவர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். வைத்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கற்றலுக்கு வயசே கிடையாது. என்னைக்கு ஒரு மனிதன் கற்பதை நிறுத்துகிறானோ அவன் படுத்த படுக்கைக்கு சமம் அல்லது நடை பிணமாகத்தான் வாழ முடியும். தினந்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவலை தூண்டுவது இந்த நாள் நமக்கு இயேசு தருகின்ற நற்செய்தி. அதனால உயர்த்த சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அதுல ஒண்ணு மட்டும் இன்னைக்கு ஆழமாக சொல்லலாம் நினைக்கிறேன். அதாவது விதைகளைத்தான் விதைக்கிறார்கள், ஆனால் கூடவே இன்னொன்னு சேர்ந்து வளருது. என்னங்க? களை. அது யார் விதைக்கிறாங்க? நானும் இந்த கொரோனா இந்த குவாரண்டைன் டைம்ல இருந்து போராடி பார்க்கிறேன். ஒரு சில இடத்துல களையை கண்டிப்பா வேரோட புடுங்கி எடுக்கணும். மழை பெஞ்சு அடுத்த நாள் போனா இன்னும் கொஞ்சம் எச்சா முளைச்சிருக்கு. எப்படி வருது இந்த களை? யார் விதைக்கிறார்கள் இதை? நமக்கு எதிரிகள் உண்டா? இந்த கோயிலுக்கு களைகள்லாம் விதைக்கிறது 4 பேர் வந்துட்டு போறாங்களா? இல்லையே. பிறகு எப்படி வருகிறது?
அப்ப என்ன செய்யறது? இந்த பங்கு தந்தை அறைக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு குட்டிக்கூண்டு ஒரு செடி வைக்கலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி, என்ன கீரை விதை போடலாம் அப்படின்ட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த விதையை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு காலையில் போய் பார்க்குறேன், அந்த விதை முளைச்சி வந்துருச்சு. அழகா ஒரு அந்த கீரை, தண்டு கீரை, நீங்க போன கூட பார்க்கலாம். அதை சுத்திலும் நிறைய களை. இன்னைக்கு இறைவாக்க சரியா சொல்லு, இந்த களையை கொடுங்கன்னா நம்ம போட்ட விதையோட சேர்ந்து அந்த முளைச்சு வந்திருக்கிற நல்ல அந்த தண்டு கீரையும் வந்துடும். என்ன செய்யறது? என்ன பண்றதுங்க? என்ன செய்யறது? இன்னைக்கு சாமியை தான் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அழகா தினத்தோறும் சொல்லி கொடுக்குறாருங்க, கற்றுக் கொடுக்குறாரு. என்ன செய்யறது? விற்று ஒருவேளை இதை கொடுக்கி அது சேர்ந்து வந்துருச்சுன்னா அழிச்சு போயிருப்பேன். உன்னுடைய பாடு, உன்னுடைய விவசாயம், நீ எடுக்கிற முயற்சிகள் இன்னும் வச்சிடணும். அதை இரண்டை விட்டு விடும். எது வரை விட்டு விடு? அந்த களையும் வளரட்டும், இந்த விதையும் வளரும். நீ தண்ணி ஊத்துற, பாதுகாக்கிற, பராமரிக்கிற எதை விதைக்கு, ஆனா களை வளரும், பரவாயில்ல, விட்டு வளரட்டும். அதற்கு ஒரு நாள் உண்டு, அதற்கு ஒரு நேரம் உண்டு. என்ன நேரம் அது? ரெண்டு ஒரு பலன் தருங்களா? அந்த விதை விருட்சமாகி ஒரு பலனை தரும் இல்லையா? அந்த அன்னைக்கு என்ன செய்வோம்? அதை எடுத்து அறுத்து சமைச்சு சாப்பிடுவோம். அந்த களை என்ன பண்ணுவோம்? தீயிட்டு எரிப்போம். இதுதான் நடக்குது. இதுதான் நமக்குள்ளேயும் நடக்குதுங்க. அதை வெளியில சொன்னப்ப நல்லா ஜாலியா கேட்டோம். நமக்குள்ளதான் நடக்குது. நல்ல குணம் எல்லாத்துக்கும் இருக்குதுங்களா? நிறைய நல்ல குணம் இருக்கு. நல்லா பேசுவோம், நல்லா சிரிப்போம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா வாழ்வோம், நல்லா வேலை செய்வோம், திரகத்தமா இருக்கும். நமக்குள்ள ஒரு சில கெட்ட குணமே இருக்காது. நல்ல மனுஷன் தான், ஆனா எனக்குள்ள ஒரு சில கடைகள் விதைத்து கொண்டுதான் இருக்கிறது, வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கொஞ்சம் பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், கொஞ்சம் அநியாயத்தை செய்கிறேன், யாருக்கும் தெரியல ஒரு சில காரியங்களை செய்கிறேன் இல்லையா? அந்த கடைகளும் சேர்ந்து வளர்ந்துட்டே இருக்கு. அப்ப கடவுள் என்ன செய்வார்? எடுத்து வாசிங்க 2 பேதுரு புத்தகம், 2வது பேதுரு புத்தகம், பிரிவு 3, 2 பேதுரு புத்தகம் பிரிவு 3 எடுத்துட்டீங்களா? பக்கம் 368, 368. அதுல 9வது இறை வசனம், திருவசனம் வாசிங்க. எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி, 2 பேதுரு 3:9. சிலர் கொஞ்சம் நிறுத்துங்க, அதை நான் திரும்பி வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். உண்மைங்களா? நான் ஜெபிக்கிறேன், கேட்கிறேன், அந்தோனியார்ட்ட முட்டி போட்டு நிறைய விண்ணப்பம் வைக்கிறேன், ஆனால் கடவுள் உரிய நேரத்தில் எனக்கு பதில் தருவதில்லை. கேட்டிருக்குமா இல்லைங்களா? காலம் தாழ்த்துவதாக சிலர் எண்ணுகிறார்கள். அந்த சிலர் நானும் நீங்களும் ஒருவராக கூட இருக்கலாம், அப்படி எண்ணிக்கொண்டு இருக்கலாம். சரிங்களா? ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக எப்படி இருக்கிறார்? பொறுமையோடு இருக்கிறார். பொறுமையோடு இருக்கிறார். இறைவன் கற்றுக் கொடுப்பதே அதாங்க, பொறுமையோடு இருக்கணும். என்னிடம் இருக்கிற நல்ல குணத்திற்கு நன்றி சொல்வதை விட என்னிடம் இருக்கிற கடைகளுக்காகவும் கடவுள் பொறுமையோடு இருக்கிறார். என் பாவத்திற்காக பொறுமையோடு இருக்கிறார். என்னை உடனே அழித்து விடுவதில்லை. அவர் நினைத்தால் ஒரு நொடியில் நான் செத்து விடுவேன். நம்மள ஏமாத்துறேன், அவருக்கு முன்னாடி நிற்கவே முடியாது, தகுதியே இல்லை. அவ்வளவு சுத்தமான கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறோம். அசுத்தமான உதவிகளோடு, அசுத்தமான எண்ணத்தோடு, அசுத்தமான காரியத்தை செய்துவிட்டு நன்மை வாங்கி கொள்கிறோம், இறை வார்த்தையை கேட்டுக் கொள்கிறோம், இறைவனுடைய சீடர் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் கடவுள் பொறுமையோடு இருக்கிறார். கலைகளும் நமக்குள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இறைவன் பொறுமையோடு இருக்கிறார். ஏன் பொறுமையா இருக்கிறாரு? தொடர்ந்து வாசிங்க. யாரும் அழிந்து போகாமல், எல்லோருக்கும் தமிழ் வார்த்தை இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் படிச்சாங்க, நான் சொல்ல நினைக்கிறேன். எல்லாரும் அப்படிங்கிறதா இல்லைங்களா? எல்லாரும் மனம் மாற வேண்டும். மனம் மாற வேண்டும் தான் கடவுள் விரும்புகிறாருங்க. நாம் கடைகளாக இருக்க இறைவன் விரும்புவதில்லை. என்றாவது ஒரு நாள் மனம் மாறி விதைகளாக விருட்சமாக பலன் தரக்கூடிய 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு கனி தரக்கூடியதாக வாழ வேண்டும் அப்படின்னு கடவுள் விரும்புகிறார். அதற்காக அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார்.
இன்னைக்கு வீட்டுக்கு போய் எனக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க் என்ன தெரியுங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற கலை என்னன்னு கண்டுபிடிப்போம். அடுத்தவங்களுடைய பிரச்சனை நமக்கு ஈஸியா சுலபமா தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது நமக்கு ஈஸியா சொல்லிடுவோம், நியாய தீர்ப்பு செஞ்சிடுவோம். ஆனால் நமக்குள்ளே நிறைய பிரச்சனை, நாமே அதை சரி செய்ய வேண்டும். நமக்குள் வளர்கிற கடைகளை நாம் வெட்டி கொண்டே வேரோடு பிடிக்கிக் கொண்டே இருந்தால் விதைகள் இன்னும் சற்று 30 மடங்கு 60 மடங்காக மாறும், 60 மடங்கு 100 மடங்காக மாறும். விதையே நீ விருட்சமாக மாறு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மழுந்தாவிடுவோம். ஆண்டவரே சொல்லும், மௌனமாக உடைய தேவைகளை ஒப்பு கொடுப்பதை விட உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். இயேசு ஆண்டவர் சில சமயத்தில் மௌனமாக ஜெபித்தார், சில சமயத்திலே இறைவார்த்தையை பயன்படுத்தி ஜெபித்தார், சில சமயத்திலே கற்றுக் கொடுத்தார். அவருடைய ஜெபத்து அத்தனைக்குமே இறைவனுடைய பலன் உடனடியாக கிடைத்தது, இறைவனுடைய மதிப்படி உடனடியாக கிடைத்தது. அதுபோலத்தான் நான் நீங்களும் இந்த நேரத்தில் அவருடைய பிரச்சனத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கடைகள், எனக்குள்ள இருக்கிற பாவ உணர்ச்சிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள் இது அல்ல ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற விதை, எனக்குள்ள நல்ல எண்ணங்கள், எனக்குள்ள இருக்கிற நல்ல நல்ல திறமைகள், இதை வெளியிலே கொண்டு வந்து 30, 60, 100 மடங்காக பலன் தரக்கூடிய மகனாக மகளாக மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னும் அதே பாடல் முதல் பல்லவியை மட்டும் பாடல். என் நெஞ்ச வீட்டிலே கோவில் கொண்டு வாழ்கிற எனது நல்ல மீட்பது, இந்த வார்த்தையை திரும்ப பாடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். என் நெஞ்ச வீட்டினில் கோவில் கொண்டு வாழ்ந்திடும் எனது நல்ல மீட்பர் இயேசுவே. கோடி கோடி ராகங்கள் கொஞ்சம் தமிழில் பாடியே காலமெல்லாம் புகழ்ந்து ஏற்றுவே. நெஞ்ச வீட்டினில் என் நெஞ்ச வீட்டினில் கோவில் கொண்டு வாழ்ந்திடும் எனது நல்ல மீட்பர் இயேசுவே. கோடி கோடி ராகங்கள் கொஞ்சம் தமிழில் பாடி காலமெல்லாம் புகழ்ந்து ஏற்றுவே. கரங்களை உயர்த்தி காலமெல்லாம் புகழ்ந்து ஏற்றுவே. இயேசுவை கொடுத்த நன்மைகளுக்காக காலமெல்லாம் புகழ்ந்து ஏற்று, செய்கிற ஒவ்வொரு செயலுக்காக காலமெல்லாம் புகழ்ந்து ஏற்று, நீ தந்த இறை வார்த்தைக்காக காலமெல்லாம் புகழ்ந்து ஏற்று, என்னுடைய கலைகளை பொறுப்பதற்காக, நான் மனம் மாற காத்திருப்பதற்காக பரிசுத்தமான எங்கள் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் நற்கருணை திருப்பலி வழியாக, இந்த நவநாள் பக்தி பயிற்சி வழியாக சந்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி அத்தனையுடைய பக்தர்களாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பார்த்து நெருப்புகிறோம், ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரடியிலே திருப்பலியிலும் நவநாள் பக்தி முயற்சிகளிலும் நற்கருணை ஆராதனையிலும் கலந்து கொண்டு இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்துட்டே கொள்ளுகிறோம். ஆண்டவரே, கலைகள் வெளியிலே அல்ல ஆண்டவரே, எங்களுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இறுதி வரை அது போராடக்கூடியதாக இருக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு கடையாவது எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து சொல்லிவிட்டு ஆண்டவரே, பாவம் செய்துவிட சாவதே மேல் என்று சொன்ன தோனிக்கு சாவியதை போல இறைவா, சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட, சின்ன சின்ன கடைகளை கூட அதை நாங்கள் எடுத்துவிட்டு அந்த இடத்திலே விதையை நிரப்ப, அந்த இடத்திலே உரத்தை போட, இறை வார்த்தையை கொண்டு நிரப்ப, தெய்வீக பிரசனத்தை நிரப்ப இறைவா, உம்மிடம் கேட்டு கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தாழ்ச்சியான மனதை தருவீராக. இந்த நாளிலே கூடிய அற்புதருடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளுக்கு ஆண்டவர்களை மன்றாடுகிறோம். இயேசுவே, நீர் இரக்கம் உள்ளவர், கனி உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், எங்கள் மீது இரக்கம் கொண்டு பாவத்திற்கு ஏற்றபடி எங்களை நடத்துவதை ஆண்டவரே, மாறாக உடைய இரக்கத்திற்கு ஏற்றபடி நடத்துகிறேன். இந்த தெய்வீக வல்லமை, தெய்வீக குணம் எங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சொல்லிட்டு விடுவதாக. இந்த வாரம் முழுவதும் நற்கருணை பிரசனத்தில் ஆண்டவரே எங்களை வழிநடத்துவீராக. உடைய பாதனை வந்திருக்கிற, உடைய அற்புதமுடைய பாதனை வந்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு எது உடைய சுத்தமாக இருக்கிறதோ அதை கொடுத்து எங்களை ஆசீர்வாதத்துடன் அனுப்புவீராக. மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உன்னதமான நற்கருணை பிரசனத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய தந்தையே. ஆமென், ஆமென். சில நாடுகள் மௌனமாக உங்களுடைய சில கருத்துக்களை கொடுத்து செவியுங்கள். மனசார உங்களை ஒப்பு கொடுங்க. எது உங்களுக்குள்ள கடையாக இருக்கிறதோ அதை இன்று எடுத்து விட்டு ஆண்டவர்கிட்ட இருக்கிற இறை வார்த்தையை விதையாக விதையுங்கள். இறைவனுடைய சொல் எப்பேற்பட்ட இதயத்தை ஊடுருவி பாயக்கூடியது.
அது எப்பேற்பட்ட மனசை மாற்றக்கூடிய வலிமை வாய்ந்தது. அவர் வார்த்தையின் வாழ்வாக்குவர் சிலர்களாக மாற சில நாடுகள் மௌனமாக செல்லுங்கள். அவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு வென்று சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துள்ளது மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை